ஹாய் கேஸ். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி படுதோல்வியை சந்திச்சதுனால உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை தற்போது இழந்திருக்கிறது. இதனால இந்திய அணியில பல மாற்றங்களை கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா செய்ய இருக்காரு. அதுல மிக முக்கியமான ஒரு மாற்றம், நீண்ட நாட்களாகவே அதாவது கங்குலி காலத்துல இருந்தே அந்த தோனி கேப்டனா இருந்த வரைக்குமே ஒரே ஃபார்முலாவை பயன்படுத்திட்டு வந்தாங்க. அது எப்படின்னா, டெஸ்ட்டுக்குன்னு ஒரு அணி, T20 ஒரு நாள் தொடருக்குன்னு ஒரு அணியை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனா ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் கேப்டனா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் சில மாற்றங்களை கொண்டாந்தாங்க. அது என்னன்னா, மூணுக்குமே பாத்தீங்கன்னா ஒரே டீமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் பயிற்சியாளரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவரும் பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை தான் தற்போது வரைக்கும் கடைபிடித்து கொண்டு வந்தாரு. இதனால சீனியர் வீரர்களா டெஸ்ட்ல மட்டுமே விளையாண்டுட்டு வந்த நல்ல திறமையா விளையாண்ட புஜாரா, ரஹானே, மயக் அகர்வால் இந்த மாதிரியான வீரர்கள் பாத்தீங்கன்னா ஓரங்கட்டப்பட்டாங்க. அவங்களுக்கு பதிலா T20ல ஒரு நாள் தொடர்ல சிறப்பா விளையாண்டு கொண்டு வந்த சுப்மன் கில், இளம் வீரர்கள் இந்த ஜேஸ்வால் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அணிக்குள்ள கொண்டு வந்தாங்க. T20 ஒரு நாள் தொடரு, டெஸ்ட் இவங்க மூணுத்துக்குமே ஒரே மாதிரியே இருக்கட்டும், டீம் அப்பதான் நல்லா விளையாடும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு வந்தாங்க. ஆனா 2024ல மிகப்பெரிய அளவுல அடி விழுந்தது இந்திய அணியில. தற்போது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு வாய்ப்பு இருந்தும் அதை தவற விட்டு இருக்கிறது இந்திய அணி. இதனால இனி வரும் காலங்கள்ல டெஸ்ட்டுக்கென தனி அணியை உருவாக்கணும். அதுலயும் குறிப்பா ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில் இந்த அதிரடியான வீரர்களை ஓரங்கட்டி வச்சுட்டு நல்ல டெஸ்ட்டுக்குனே, அதுவும் இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லோக்கல் டோர்னமெண்ட் அந்த ரஞ்சி கோப்பை விளையாண்டு வராங்க, அதுல திறமையா விளையாடக்கூடிய இந்திய வீரர்களை டெஸ்ட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா தற்போது பிசிசிஐயோட கலந்து ஆலோசித்துக் கொண்டு இருக்கிறோம். விரைவில் அது குறித்த ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் அந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில் இவங்கெல்லாம் இந்திய அணியில இருந்து, அதாவது டெஸ்ட் அணியில இருந்து தூக்கி எறிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.